ஈவில் டெட் 2 வந்து ஒரு திகில் படமா இருந்ததை விட அது ஒரு டெம்ப்ளேட்டே உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து திகில் படங்கள், பேய் படங்களோட டெம்ப்ளேட்டே மாறி ஒரு கமர்ஷியலா மாறிச்சு. இதுக்கு ஈவில் டெட் தான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தத்ரூபமா இருக்கணும், சினிமா தனங்கள்லாம் இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கா எடுக்கிற முறை தான் அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. ஈவில் டெட் வந்ததுக்கு அப்புறம் தான் திகில் படங்கள், ஹாரர் படங்களோட ஜேர்னல் அந்த எடுக்கிற விதமே மாறிச்சு. இதுல ஆஷ் என்ற கதாபாத்திரத்தை வந்து ஒரு அஞ்சாத சிங்கமா மாத்துச்சு. சாம் ரெமியோட வேற லெவல் கேமரா கோணங்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதை, அப்புறம் ப்ரூஸ் கேம்பலோட சூப்பரான நடிப்பு, இதெல்லாம் வந்து ஆர்ஆர் படங்களுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துச்சு. இந்த டெட்டைட் பயத்தை விட ஆஷோட பைத்தியக்காரத்தனமான சேட்டைகள் தான் வந்து நம்மளையும் இங்கிலீஷ்காரங்களையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. இது வந்து இங்கிலீஷ்காரங்க எப்படின்னா ஒரு ஆர்ஆர் திருவிழாவை தான் கொண்டாடுறாங்க. இந்த படம் வந்து ஆர்ஆர் மற்றும் காமெடியை சரியான அளவு கலந்து மக்களுக்கு ரசிக்கும்படி கொடுத்துச்சு. ஒருவேளை ஆஷோட இடத்துல நம்ம இருந்தா, நம்ம கிட்ட ஒரு செயின் சாவும் இருந்து, நம்ம கிட்டயும் ஒரு ஷார்ட் கன்னும் இருந்தா நம்ம வந்து ஆஷா மாறிட முடியுமா? தைரியம்